விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார். ஆனால் அவர் மாநாட்டை நடத்தக்கூடாது என்பதற்காகவும் அந்த மாநாட்டை எப்படியாவது குலைத்து விட வேண்டும், சிதைத்து விட வேண்டும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடைபெற்றதே இதுபோன்ற நிபந்தனைகள் காவல்துறை விதித்திருக்கிறதா? தொல் திருமாவளவர்கள் ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுபோன்ற நிபந்தனைகளை விதிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேண்டுமானாலும் கட்சி நடத்தலாம். அந்த வகையில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார். ஜனநாயகத்தில் அதற்கு உரிமை இருக்கிறது, அவருக்கும் அதே மாதிரி உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் மாநாட்டை நடத்தக்கூடாது என்பதற்காகவும் அந்த மாநாட்டை எப்படியாவது குலைத்து விட வேண்டும், சிதைத்து விட வேண்டும், சீர்கேட்டு அடைய செய்துவிட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தொடர்ந்து அவர்களை இடையூறு செய்து வருகிறார். முதலில் 1.5 லட்சம் பேர் வருவதாக சொல்லிவிட்டு இப்போது 50,000 பேர் தான் வருவார்கள் என்று கேட்கிறார்கள். மாநாட்டுக்கு பல்வேறு 33 நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். அந்தந்த மாவட்டங்களில் இருந்து யாரெல்லாம் வருகிறார் என்கிற பட்டியல் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள்தான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் பொறுப்பேற்க வேண்டும் என்ற உறுதிமொழியும் கேட்கிறார்கள். நான் கேட்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கேட்கிறோம். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடைபெற்றதே இதுபோன்ற நிபந்தனைகள் காவல்துறை விதித்திருக்கிறதா? எவ்வளவு அராஜகம் அட்டுழியம் செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தான் தெரியும். இப்போது மது ஒழிப்பு மாநாடு என்று தொல் திருமாவளவர்கள் ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுபோன்ற நிபந்தனைகளை விதிக்கப்பட்டிருக்கிறார்களா? எங்களுடைய ஆட்சியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற போது டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை ஆண்டுதோறும் படிப்படியாக குறைத்து வந்தார். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு ஏன் டாஸ்மாக் கடைகளை எண்ணிக்கையை குறைக்கவில்லை என்பதற்கு கேள்வி எழுப்பி இருக்கிறாரா தொல் திருமாவளவன் அவர்கள்? இன்னும் தொல் திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சியிலே விசச்சாராய சாவு மூலமாக 80க்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்து விட்டார்களே, அது குறித்து ஏதாவது அரசனுடைய கவனத்தை ஈர்த்து இருக்கிறாரா? கண்டன போராட்டம் நடத்தி இருக்கிறாரா? உண்ணாவிரதம் நடத்தி இருக்கிறாரா? அதே கூட்டணியில் தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கில் தான் ஆட்சியே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கிற நிலையை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆகவே ஆமா, மின்சாரம் எந்த நேரத்திலே வரும், எந்த நேரத்திலே வராது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போதெல்லாம் பகலிலே பெண்கள் துணிகளை எல்லாம் துவைத்து போட்டு மின்சார கம்பியில் தான் போடுகிறார்கள். ஏனென்றால் அது எப்போது மின்சாரம் இல்லாத ஒரு வயராகத்தான் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி அவலத்தை இந்த ஒரே ஒரு சாட்சியமே வெளிப்படையாக காட்ட முடிகிறது.